ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே தான். நீங்கள் யாரும் எந்த கேள்வியும் கேட்கல. ஸோ அதனால் இன்றைக்கி Q&A இல்லை. நம்ம வந்து நம்மளுடைய நாஸ்ட்ரடாமஸ் அவர் வந்து எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணிப்புகளை பற்றி சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஒரு நூல் இருக்குது தெரியுங்களா, கான்வர்சேஷன் வித் நாஸ்ட்ரடாமஸ். எழுதினது வந்து டொலோரஸ் கேனன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த செய்தி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தில் இருந்து 2100க்கு உள்ள என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த கணிப்புகள் அப்படிங்கிறது வந்து நாஸ்ட்ரடாமஸ் கொடுத்துருக்காரு. இது 2 வகையாகவும் எடுத்துக்கலாம். 2000க்கு முன் அப்படின்னும் எடுத்துக்கலாம், 2100க்கு முன் அப்படின்னும் எடுத்துக்கலாம். அவர் சொன்ன கணிப்பின்படி 2000க்கு முன் நடக்கலை. ஸோ 2100க்கு முன் அப்படிங்கிறது தான் இது. ஏன்னா அதில் அந்த வார்த்தையை பயன்படுத்தின விதம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ 2000க்குள்ளே நடக்கலைங்கும் பொழுது அவரே சொல்கிறார் பை தி எண்ட் ஆஃப் த செஞ்சுரி அப்படிங்கிறார். ஸோ எண்ட் ஆஃப் த செஞ்சுரிங்கும் போது இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியது எண்ட் ஆஃப் த செஞ்சுரிங்கும் போது 2100 ஒரு பேரழிவு, த ஷிஃப்ட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படிங்கிறாரு. ஸோ இந்த உலகமே வந்து முழுமையான ஒரு மாறுதலுக்கு உட்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுடைய ஆட்கள் வந்து சத்தியயுகம் பிறக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ப்ராக்டிக்கலாக நாஸ்ட்ரடாமஸ் அதான் சொல்கிறாரு, 2100 உடைய அந்த ஓரத்தை எட்ட இந்த உலகம் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பொறுமையாக கேளுங்க. நான் முன்னாடியே உங்களை பயமுறுத்தலாம் விரும்பலை, அப்படின்னு கேட்டுகிட்டே வாங்க. ஒரு சில மாதிரி தான் ஒரு சில கணிப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நாஸ்ட்ரடாமஸ் வேற ஒரு விஷயத்தையும் கூட சொல்கிறாரு. ஸோ முழுமையாக கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. பாதி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு நீங்கள் அப்படிங்கிறது வர வேண்டாம். பொறுமையாக முழுசும் கேளுங்க. சரி, இப்போது நம்ம முந்தைய பதிவுகள் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். எமிலி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை பற்றி தெரியும். சாரி, எலனா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை பற்றி தெரியும். எலனாங்கிறவங்க தான் வந்து அந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனில் இருக்காங்க. டொலோரஸ் கேனன் அப்படிங்கிறவங்களுக்கு தெரியும். டொலோரஸ் கேனன் தான் அந்த டாக்டர். அண்ட் வேலரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களுக்கு தெரியும். வேலரிங்கிறவங்க வந்து இந்த எலனாவனுடைய ஃப்ரெண்டு. அந்த வேலரி அப்படிங்கிறவங்களுடைய வீட்டுக்கு போய் தான் இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்குது. இந்த எலனான்னு சொல்லக்கூடிய அந்த பெண் 40 வயது மதிக்கத்தக்க அந்த பெண்ணினுடைய முந்தைய பிறவி ஒரு ஆணாக அவங்க இருந்தாங்க. அந்த ஆணனுடைய பேர் டயோனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அந்த டயோனிசிஸ் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது நாஸ்ட்ரடாமஸினுடைய மாணவன் அப்படிங்கிறது எல்லாமே இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நாஸ்ட்ரடாமஸ் பேசுகிறார், யார்கிட்ட பேசுகிறாரு, டயோனிசிஸ்ட்ட பேசுகிறாரு. டயோனிசிஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் இப்போ கரண்ட்டில் எலனாங்கிறவங்களுடைய மூலமாக இங்கே டாக்டர் டொலோரஸ் கேனன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இங்கே ஆடியோவில் ரெக்கார்டான அந்த டேட்டாவை தான் டொலோரஸ் கேனன் புக்கில் வந்து எழுதி நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு எல்லாமே போன பதிவு வரைக்கும் பார்த்துருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் வந்து ரொம்ப முன்னாடி நாஸ்ட்ரடாமஸ் வாழ்ந்த காலத்தில் இது இருந்தது. அவங்க 2 பேருமே, யார், டயோனிசிஸ் அப்படிங்கிறவரும் நாஸ்ட்ரடாமஸ் அப்படிங்கிற 2 கேரக்டருமே தியானத்தில் அமர்றாங்க. அமரும் பொழுது அவர்களுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வாராக இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு போகுது. அந்த இடம் வந்து அழகாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது, பஞ்சு பொதி போல் இருக்க மாதிரி இருக்குது, இதமான உணர்வாக இருக்குது. அந்த இடத்திற்கு போகிறாங்க. அந்த இடத்துல இருந்து இங்கே டாக்டர் டொலோரஸ் கேனனை கான்டாக்ட் பண்ணுறாங்க. அதாவது இங்கே டாக்டர் பேசுகிறது அவர்களுக்கு என்னென்னு தெரியும், ஆனால் அவங்களால இங்கே நேரடியாக கம்யூனிகேட் பண்ண முடியாதுங்கிறதுனால இங்கே எலனா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய கான்ஷியஸ்னஸில் கனெக்ட் ஆகி எலனா மூலமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு 3-வே கம்யூனிகேஷன் மாதிரி இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் என்டையர் ப்ரிஃபேஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது புதுசாக பார்க்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரி, இப்போது இந்த எலனான்னு சொல்லக்கூடியவங்க ஊர் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1-2 செஷன்ஸ் தான் இப்போ கிடைக்க போகுது. அதனால இவங்களுடைய ஃப்ரெண்டு வேலரியினுடைய வீட்டுக்கு வந்து இவங்க போகிறாங்க. முன்னாடியே நாஸ்ட்ரடாமஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த நான் எழுதின அந்த புத்தகம் ஒரு பக்கம் ஃப்ரெஞ்சு பதிச்சிருக்கும், இன்னொரு பக்கம் ஆங்கிலேயம் பதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்படி ஒரு நூல் இருக்குது, அந்த நூலை எடுத்துகிட்டு வாங்கன்னு. அந்த நூல் பெருசாக அவர்களுக்கு கிடைச்ச மாதிரி காணோம். எலனா அந்த இடத்துல தேடிட்டு இருக்க டொலோரஸ் கேனன் நீங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எரிகா சீத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய புக்கை வாங்கி இவங்களும் அதை டீசைஃபர் பண்ணி பார்க்குறாங்க. பட் பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் புடிவட்ட மாதிரி ஒன்றும் இல்லை. நிறைய பேர் டீசைஃபர் பண்ணதில் இந்த எரிகா சீத்தம் அப்படிங்கிறதோடது பெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே 3 பேருமே வந்து யார், எலனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்ட்டு, டாக்டர் டொலோரஸ் கேனன் அப்படிங்கிறக்கூடியவங்க 2 பேரும் இந்த எலனாவனுடைய ஃப்ரெண்டான வேலரியினுடைய வீட்டுக்கு போகிறாங்க. போகும்பொழுது செஷன் ஆரம்பிக்குது. செஷன் ஆரம்பித்தோன்னா அந்த ஒரு கோட் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் அப்படி கொண்டு போயிட்டு 1 2 3 டொயிங் அப்படின்னோன்னா அவங்க அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அங்கேருந்து இவங்க கூட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாடலாக ஆரம்பிக்க போகிறாங்க. சரிங்களா? இப்போ முன்னாடியே நாஸ்ட்ரடாமஸ் என்ன சொல்லியிருந்தார், எலனா எடுக்கக்கூடிய அத்தனை 1000 பாடல்களில்
எடுக்கக்கூடிய முதல் பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கிறிஸ்துவ சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு நூலை வந்து அதில் சுட்டி காட்டும். ஸோ இது வந்து நாம் பேசுகிறது பொய்யோ இல்லை கற்பனையோ இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பு கொடுத்துருப்பார். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியே அவங்களும் அதை எடுத்து இது பண்ணுவாங்க. அதை எடுத்து இவங்க ஒரு அர்த்தம் எழுதிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த அர்த்தம் வந்து சரியாக இருக்காது. இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், நாமளே இங்கே ஒரு கற்பனையை உண்டு பண்ணிடுறோம்னா இல்லை, அவங்க எழுதின அர்த்தம் அதுவாக இருக்காது. அப்போ இவங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இந்த டெட் சி ஸ்க்ரோல்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ அதுதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு இவங்க அர்த்தம் எழுதியிருப்பாங்க. ஆனால் நாஸ்ட்ராடமஸ் என்ன சொல்லுவார்னா, இல்லை டெட் சி ஸ்க்ரோல்ஸ் எல்லாம் கிடையாது, நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலம், அதாவது இது நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு 1986 வருடம். ஸோ இந்த நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க காலத்தில் இனிமேல் தான் வரப்போகுது ஒரு சில நூட்கள், எது பைபிள் சம்பந்தமாக பைபிளில் சுட்டி காட்டப்பட்ட ஒரு சில நூட்கள். ஆனால் அதை வந்து வாலண்டியராக அதை மறைச்சிட்டாங்க இந்த உலக மக்கள்கிட்ட இருந்து. அதை வந்து கண்டுபிடிச்சி எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த இப்போ நான் இங்கே செஞ்சுட்டு இருக்க ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணணும் உடனேயே அதெல்லாமே வெளியே வரும். ஸோ இதெல்லாமே ஊர்ஜிதமான அந்த ஒரு இதாக இருக்கும். அதை சுட்டி காட்டுறதுக்கு உண்டானதான் அந்த பாட்டு அப்படின்ட்டு. அப்போ டாக்டர் என்ன கேட்பாங்கன்னா, சரி நான் வந்து ஒரு டேப்லெட்டு ஒரு பேனல்லாம் வச்சு நான் இப்போ ரெடியாக இருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு சொன்னீங்கன்னா அந்த இடம் எங்கே இருக்குன்னு அப்படியே ஒரு மேப் வரைஞ்சிடலாம் அப்படின்னோடனே அவர் நாஸ்ட்ராடமஸ் இருந்துட்டு, இல்லை அது பின்ன பார்ப்போம், ஏன்னா இப்போ நீ பப்ளிஷ் பண்ணுனே அப்படின்னு சொன்னால் இந்த நிறைய பேர் அவங்களுடைய சுயநலத்துக்காக அதை பயன்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வேண்டாம், கொஞ்சம் காலம் கழியிட்டும் நான் அதை வந்து சொல்கிறேன், நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், ஒரு பீரியட் வரும் நான் அப்போ சொல்கிறேன் அப்படின்ட்டு. இவங்க கேட்குறாங்க, இந்த ட்ரெஷர் ஹண்டர்ஸ் மாதிரி அவங்க இது பண்ணிடுவாங்கன்னா, ஆமாம் உண்மைதான். ஸோ அதனால் இப்போதைக்கு அது வேண்டாம். ஒருவேளை எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஏதாவது சுட்டி காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடம் வந்து முழுக்க மலைகள்னால சூழப்பட்ட ஒரு இடமா இருக்கும். அந்த நகரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, பெருவாரியே ரொம்ப நாள் தெரியாமல் இருந்தது, அந்த நகரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு கக்கேஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு இனம்ங்க, ஒரு மாதிரி வெள்ளத்தோல் கொண்ட ஒரு இனங்க, ஒரு கக்கேஷியன், அவர் தான் வந்து அதை கண்டுபிடிப்பார். பட் நானும் இந்த பாலைவனத்துக்காரன் தாண்டா அப்படிங்கிற மாதிரி அவர் கண்டுக்காமல் போயிட்டார், அவ்வளோதான். அவர் மூலமாக அந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்கிறது இந்த உலகத்துக்கு எல்லாமே தெரிஞ்சதே தவிர இவரும் அதை பெருசாக ஒன்றும் கண்டுக்கல, யாரும் அது பெருசாக ஒன்றும் கண்டுக்கல. ஆனால் அந்த இடத்துல தான் மேட்டர் இருக்குது அப்படிங்கிறாரு நாஸ்ட்ராடமஸ். பட் ஃப்யூச்சரில் அது வரும் அப்படிங்கிறாங்க. அப்போது இதுக்கு மீறி இருக்கக்கூடிய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மேப்பு சம்மந்தப்பா வேற ஒருத்தங்க மூலமாக உனக்கு நான் தர்றேன் அப்படிங்கிறாரு. ஸோ நாஸ்ட்ராடமஸுக்கு முன்னாடியே தெரியுது இவங்க எலனா அப்படிங்கிறவங்க போகிறாங்க, வேற ஒருத்தங்க மூலமாக தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு, நான் இன்னொரு சோர்ஸ் மூலமாக இதுக்கு உண்டான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து இன்னொரு பாடல் எடுக்கிறாங்க, செஞ்சுரி 2 வேர்ஸ் நம்பர் 48 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நிறைய ஏலியன்ஸ் வரக்கூடியது மாதிரி எல்லாம் நிறைய பேசுகிறாருங்க. அதுக்கப்புறம் இந்த ரஷ்யாவில் செர்னோபில் இன்சிடெண்ட் நடந்தது பார்த்தீங்களா, ஸோ அந்த இன்சிடெண்ட் பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கேமரூன், ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கேமரூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு வால்கேனோ, எரிமலையிலிருந்து நிறைய அந்த விஷவாயுக்கள் கசிந்ததை பற்றி பேசுகிறாரு. அதில் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்துட்டாங்களாம். ஸோ அதற்குண்டான அந்த பாடல்கள் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நிறைய பேசுகிறார். இதை பற்றி பெரிய கான்வர்சேஷனுங்க, நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு. பேசும்போது டாக்டர் என்ன கேட்குறாங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பாடல்கள் எல்லாமே பார்த்தோம்னா இன்றைக்கி நிறையா கிரக நிலைகளை வச்சு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சி பார்க்கும்பொழுது அதெல்லாம் நிறைய ஒத்து வர மாட்டேங்குது, என்ன காரணத்தினால அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் நாஸ்ட்ராடமஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்ன அந்த கிரக நிலையை வந்து உங்கள் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் முழுமையாக தவறாக கணித்து விட்டார்கள் அப்படிங்கிறார். யுவர் மேத்தமேட்டிஷியன்ஸ் டிட் அ வெரி பேட் ஜாப். எந்த அளவுக்கு பேட் ஜாப் அப்படின்னு கேட்டால், அவர் ஒரு காலத்தை கணிச்சு சொல்லியிருப்பார் பாருங்க, அந்த கணிச்ச காலத்தை சொன்னதுலேருந்து 20 வருஷம் 30 வருஷம் ஒன்றா முன்னோ பின்னோ அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம 2000 ஒன்று நடக்கும் அப்படின்னு சொன்னால் நாஸ்ட்ராடமஸ் அது 1980 நடக்கும்னு சொல்லியிருந்துருக்கலாம். நம்மளுக்கு முன்னாடி நடந்தால் தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ நம்ம ஒரு இடத்த கவனிச்சிருப்போம், அந்த இடத்துல அது நடக்கலை அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன ஆகுங்க, அந்த ஆள் ஒரு அழியாது போய் சும்மா பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் நாஸ்ட்ராடமஸே சொல்கிறாரு, உங்களுடைய கணிதவியலாளர்கள் மிகப்பெரிய தவறு செய்து விட்டார்கள். நான் என்ன சொன்னனோ அதை சரியாக புரிஞ்சுக்காம 20-30 வருஷம் வந்து இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸில் அவர்கள் தவறு செஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் மேக்ஸிமம் உங்களுக்கு நான் சொன்னது எதுவுமே நடக்காத மாதிரி தோணுது. பட் நடந்தே தீரும், நான் சொன்னதை சொன்னபடியே வந்து கரெக்டாக கவனிச்சா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அந்த இடத்துல சொல்கிறார். இதை சொல்லும் பொழுது
இந்த செர்னோபில் ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுங்கிறதுக்கும் கூட ஒரு குறிப்பு எழுதியிருக்காங்க. இப்போது ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி பைப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு தண்ணிக்குள்ளே வச்சுருப்பாங்க. அது அந்த ஹீட்டு வந்து டிசிபேட் ஆகிறதுக்கு அந்த தண்ணிக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதில் வந்து அந்த வாட்டர் பைப்பில் தான் ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் ரஷ்யாக்காரங்க அதை வெளியே சொல்ல ஒன்றும் இல்லைங்க, சின்ன இன்சிடென்ட் சொல்லி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. எதனால் அந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அவங்க சொல்கிறதுக்கு விருப்பப்படல. பட் அதில் அந்த வாட்டர் பைப்பில் அந்த டனலிங் சிஸ்டம் இருக்கான், அதில் தான் வந்து ஒரு பிரச்சனை. அந்த பவர் அவங்க ஹேண்டில் பண்ணின விதம், அந்த சக்தியை வந்து ஹேண்டில் பண்ண விதம், அதில் தான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இதை வந்து அவங்க சொல்லலை அப்படின்னு சொல்கிறார். இப்போ டாக்டர் என்ன கேட்குறாங்கன்னா, டொலோரஸ் கேனன் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த புதிய நகரம் நியூ சிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து இன்னைக்கு நீங்கள் சொன்னதாக பெருவாரியாக மக்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நியூ சிட்டி புதிய நகரம், ஏன்னா நம்ம வந்து இந்த 2000 காலத்தில் வந்து பார்க்கும்பொழுது இல்லை இந்த புதிய நகரம் அழியும் அப்படின்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த புதிய நகரம், அப்போ இதையவே வார்த்தையாக அவங்க கேட்குறாங்க. இந்த புதிய நகரம்னு ஒன்று சொல்கிறீங்களா, அது என்ன நியூயார்க்கா அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன ஒரு சில இடங்களில் நியூயார்க்கும் உண்டு தான். ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த வார்த்தை புதிய நகரம்னு பயன்படுத்தினது எல்லா இடத்துலையும் அது நியூயார்க் கிடையாது. ஸோ அது நுணுக்கமாக நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது Century 187 verse number 87 அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறாரு. 3 நகரங்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறார். 3 நகரங்கள். ஒன்று இது எதுக்காகனா, அந்த 3 நகரங்களில் ஒரு நகரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாஸ் ஏஞ்சலிஸ், இன்னொரு நகரம் பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ, 3வது நகரம் பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல பெருவாரியான ஒரு நிலநடுக்கம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறாரு. இது முன்னவே வந்துருச்சா இல்லை இனிமேல் வரப்போகுதான்னு சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிச்ச ஆட்கள் தேடி பாருங்கள், முன்னமே வந்திருந்ததுனாலும் தெரியல. ஏன்னா பிகாஸ் இந்த டேட்டாவை டொலோரஸ் கேனன் வாங்கும்பொழுது அது 1986. அடுத்தது நியூயார்க் நகரம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டடம் கட்டிக்கிட்டே இருக்கான். பெரிய 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 கட்டடங்கள் அப்படிங்கிறது கட்டுவாங்க. அந்த வெயிட்டு தாங்காமையே அந்த இடம் நிலநடுக்கம் வரும் அப்படிங்கிறாரு. இது இப்போ நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், நியூயார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்டையர் நகரம் நீருக்குள்ளே மூழ்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. எதனால அப்படின்னு கேட்டால், கட்டடங்களினுடைய கனம் அதிகமாகிக்கிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த நிலத்துக்கு நீருக்கு அடியில் மூழ்கிட்டே இருக்குன்னு இன்னைக்கு இருக்குது. இதை பற்றி நம்ம என்டி டாக்ஸில் ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து நாஸ்ட்ராடமஸ் சொன்னது ஆக்சுவலாக ஒரு உண்மை தான். இப்போ முக்கியமான ஒரு இடம் எங்கே வருதுன்னா, Century 1 verse number 91 இந்த இடத்துல வரும்பொழுது தான் ஒரு மேட்ரை இறக்குறாருங்க நாஸ்ட்ராடமஸ். என்ன அப்படிங்கும்பொழுது, என்டையர் பிளானட் ஒரு ஷிஃப்ட் ஆக போகுது அப்படிங்கிறார். இந்த என்டையர் பிளானட் ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கும்பொழுது என்னென்னா, நம்ம சொல்கிற மாதிரி யுக மாற்றம் அப்படிங்கிறதுக்கு உண்டான மாதிரி அவர் எப்படி சொல்கிறாரு பாருங்க. ஒரு இதை சொல்லும் பொழுது டாக்டர் டொலோரஸ் கேனன் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நிறைய அந்த சைக்கிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மனதனுடைய திறத்தை வைத்து எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர்கள், அவர்கள் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ பேரழிவு அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும் அப்படிங்கிற மாதிரி என்னன்னா, ஆமாம் கண்டிப்பாக வரும். அதாவது இன்னைக்கு நீ வந்து ஒரு மேப் ஓப்பன் பண்ணினா உனக்கு வந்து இந்த உலகம் அப்படிங்கிறது இப்படி இருக்கு இல்லையா, கண்டங்கள் அப்படிங்கிறது இப்படி இருக்கு இல்லையா, அப்படியே இருக்காது. நீ இப்போ பார்க்கறது இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு அமைப்பே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறார். இது முழுமையாக நடந்து முடிவதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது, வெறும் 6 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு பெரிய மாறுதலும் நடந்து முடிந்து விடும் அப்படிங்கிறார். இன்னைக்கு நீ மேப்பில் பார்த்து ஒரு நகரம் இப்படி இருக்கு, ஒரு கண்டமே இப்படி இருக்கு, ஆசிய கண்டம், ஐரோப்பிய கண்டம் அப்படின்லாம் சொல்கிற இல்லையா, கண்டமே கான்டினென்ட்ஸ், அதுவே இல்லாமையே வரும். அது நீ வேற மாதிரி பார்ப்பியா, இப்படி ஒரு கண்டம் இருந்தது அப்படிங்கிறதுக்கே அர்த்தமே இல்லாத மாதிரி முழுக்க மாறி போயிடும் அப்படிங்கிறார். அப்போது இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது, ஒரே வழி தான், மக்கள் அவர்களுடைய அறிவினுடைய முதிர்ச்சியின் நிலைக்கு அவர்கள் இறங்கணும். இதுதான் ஒரே வழி. ஆன்மீக முன்னேற்றம் அடையணும், பிற உயிரையும் தன்னுயிர் போல் எண்ணக்கூடிய அந்த ஒரு மனோநிலை வரணும், ஒரு ஹையர் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், விழிப்பு நிலை அப்படிங்கிறதுக்குள்ளே அவர்கள் போகணும். இதெல்லாம் போகும்பொழுது அவர்கள் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மாறுதல்களுடைய வேகத்தை அவர்களால் குறைக்க முடியும். மக்களினுடைய அந்த பெருவாரியாக என்ன அலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உலகத்தினுடைய பேரழிவினுடைய தன்மையை அவர்களால் குறைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு சின்ன நேரத்தில் இவ்வளோ பெரிய மாறுதல் ஏற்பட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அவரை தான் சொல்லுவோம், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அதை அனுபவிச்சு தான் ஆக போகிற. இது ஒரு புதிய ஒரு காலத்திற்கு உண்டான ஒரு தொடக்கம், நியூ ஏஜ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாரு. இதெல்லாம் என்ன காரணத்தினால ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கும்பொழுது, கிரக மாறுதல்கள்னால பூமியில் வந்து ஒரு பேரழிவு அப்படிங்கிறது நிகழப்போகுது அப்படிங்கிறது உண்மைதான். இதெல்லாம் எப்போ
ஜஸ்ட் பிஃபோர் தி எண்ட் ஆஃப் த செஞ்சுரி, அதுதான் முன்னாடியே பார்த்தோம். 2100க்கு உள்ள அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய செய்தி. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் பிஃபோர் தி எண்ட் ஆஃப் த செஞ்சுரி அப்படிங்கிறாரு. இந்த இப்போ 1986 இவங்க இருக்காங்க. அந்த எண்ட் ஆஃப் த செஞ்சுரின்னா அது 2000க்குள்ளே அது நடக்கலை. இப்போ நம்ம இதை படிக்கும் பொழுது அவங்க திஸ் இயர் பீயிங் 2000 எழுதுறாங்க. ஸோ அது 2100க்குள்ள, பிகாஸ் 2000லேருந்து அந்த 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 எண்ட் ஆஃப் த செஞ்சுரிங்கிறது 2100. 2100க்குள்ளே தான் இப்போ நம்ம பேசி பார்க்கக்கூடியது எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாக நாஸ்ட்ரடாமஸ் சொல்கிறார். எதனால ஏன் இது நடக்குது அப்படின்னு கேட்டால், பிற கிரகங்களில் ஏற்படக்கூடிய இந்த அண்டம் முழுக்க இருக்கக்கூடியதில் ஏற்படக்கூடிய பெருவாரியான மாறுதல்கள்னால, அந்த அதிர்வலைகள் தானே எல்லாமே, அதனுடைய மாறுதல்கள்னால பூமியில் வந்து பெருவாரியான ஒரு மாறுதல் அப்படிங்கிறது நடக்க போகுது. இது ஃபஸ்ட்டு விஷயம். இதனால பெரும் நிலநடுக்கங்கள் வரும், எரிமலைகள் பலவதும் வெடித்து சிதறும். ஸோ இதெல்லாமே இயற்கையாக நடக்கக்கூடியது. இதனால மக்கள் பெருவாரியான அழிவிற்கும் துன்பத்திற்கும் ஆளாவார்கள். இதில் மாற்று கருத்து கிடையாது. இது எவ்வளவு தூரம் அதிகமாக நடக்கும் குறைவாக நடக்குங்கிறதுக்கு உண்டானது எப்படி கணிக்கப்படலான்னா மக்களினுடைய மனோநிலை தான். நீ உயர்ந்த மனோநிலையில் இருந்து இது இப்படி இருக்கா, நம்ம அழியாமல் பார்த்துக்கணும், எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த உயர்ந்த மனோநிலையில் பெருவாரியான மக்கள் செல்லும் பொழுது இந்த அழிவு குறைக்கப்படும் அப்படிங்கிறது. மனதினுடைய பலத்தினால இது குறைக்கப்படுங்கிறாரு. இது ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இது இயற்கையாக நடக்கக்கூடியது. இதை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க போகுது. எது தெரியுங்களா? இது இப்போ நமக்கே ரொம்ப பரவலாக தெரியும். நாஸ்ட்ரடாமஸ் சொல்கிறாரு பாருங்க, நிலத்துக்கடியில் ஒரு நாடுகளும் குண்டுகளை வந்து பதுக்கி வச்சுருக்காங்க. வெடிக்கக்கூடிய குண்டுகள் இருக்கு பாருங்க. இந்த குண்டுகள் தான் வந்து ஆயுதங்கள், இதெல்லாம் தான் நமக்கு பாதுகாப்புன்னு நினச்சி அவன் நிலத்துக்கடியில் அதை பதுக்கி வச்சுருக்கான். இந்த பதுக்கி வச்சது என்ன ஆகும்னா, இந்த நிலநடுக்கம் வரும்பொழுது, இந்த எரிமலை வெடிக்கக்கூடிய அந்த ஒரு காரணங்கள் வரும்பொழுது நிலம் வந்து தன்னுடைய நிலை மாறும். இதனால இந்த குண்டுகள் வெடிக்கும் அப்படிங்கிறது. இந்த குண்டுகள் வெடிக்கும் பொழுது உன்னால் கற்பனையே பண்ணிக்க முடியாத அளவுக்கு பேரழிவை வந்து மக்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். பசி, பஞ்சம், வறட்சி, உனக்கு வந்து எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்றும் இது என்ன சொல்ல போகுது? ஏற்கனவே நிலநடுக்கம் வந்துக்கிட்டு இருக்கு, ஏற்கனவே எரிமலை வெடிச்சுக்கிட்டு இருக்கு, கூட குண்டும் வெடிச்சதுன்னா எப்படி இருக்கும்? இது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது இது எப்போத்துக்குள்ள நடக்கணுங்கிறது வெறும் 6 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரத்துக்குள்ள மொத்த இந்த உலகமே தன்னுடைய ரூபமே மாறி போயிடும் அப்படிங்கிறார். அப்போ அந்த சூழல் எப்படி இருக்குங்கிற ஒரு கற்பனைக்குள்ளே நம்ம போய்க்கலாம். இப்போ இதை சொல்லும் பொழுது டொலோரஸ் கேனன் இன்னொரு வார்த்தை கேட்குறாங்க. இந்த ஆன்டி கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தங்க வருவாங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா, அது எங்கே இந்த மிடில் ஈஸ்ட் பீரியடில் தான் இருந்து வருவாங்கன்னு சொல்லியிருக்கீங்களே, அது உண்மைதானா? ஆமாம், அது அந்த அந்த வேலையெல்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சியா, அதெல்லாம் அந்த ப்ராசஸ் எல்லாம் ஆல்ரெடி போகுது அப்படிங்கிறாரு. எப்போ? 1986லேயே ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் போயிடுச்சு. இப்போது இந்த மனுஷன் வந்து உங்களுடைய தலைவர்கள், நீங்கள் வாழக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரி குண்டு வெடிப்பு அப்படிங்கிறது நடக்கும். நீங்கள் அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணுறீங்க பாருங்க, இதையே வந்து உங்களுடைய அட்மாஸ்பியரை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கு, இதில் இருக்கக்கூடிய அதிர்வலைகளே உங்களுடைய பூமியை கெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக அவர் சொல்கிறார். இப்போது இதை புரிஞ்சுக்கிட்டு நாட்டினுடைய தலைவர்கள் வந்து இந்த வெப்பனே இல்லாமல் எல்லா வெப்பன்ஸையும் நீக்கிருங்கய்யா, நீ எதுவுமே வேண்டான்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்படி வரும்பொழுது அது அந்த முஸ்லீம் நாடுகளையும் வந்து கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ அந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இயற்கை சீற்றத்தோடு நின்றுக்கும்பா. அந்த பிளானட்ஸ்னுடைய சேஞ்சஸ் எந்த அளவுக்கு வருதோ அதை வந்து எதிர்கொள்கிற அளவுக்கு நீங்கள் தயாராக இருக்கலாம். ஆனால் இது எப்போ நடக்கணும்? உங்களுடைய தலைவர்கள் இதற்குண்டான முடிவுகளுக்கு வரணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ யாரும் இந்த முடிவுகளுக்கு வந்த மாதிரி தெரியல. குண்டாக கண்டுபிடிச்சிக்கிட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்போது அவங்க டாக்டர் கேட்குறாங்க, சரி எந்த கண்டம் தான் குறைவாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இப்போ நீ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கண்டம்னு சொல்கிறார். எது? அமெரிக்காவை. அமெரிக்காவினுடைய மத்திய பகுதி அது வந்து மற்ற இடங்களை காட்டிலும் குறைவாக பாதிக்கப்பட்டிருக்கும், அப்படி தான் சொல்கிறார். அப்போ பிற கண்டங்கள் ஐரோப்பா, ஐரோப்பா, ஆசியா, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ பாதிப்படையாதுன்னு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நீ அமெரிக்கான்னு ஒன்று சொல்கிற இல்லையா, இப்போ நீ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, பெருவாரியான இடம் நீருக்குள்ளே புகுந்துரும் அப்படிங்கிறார். நிலமே இருக்காது, பூரா நீருக்குள்ளே புகுந்துரும் அப்படிங்கிறார். இன்றைக்கி ஆப்பிரிக்கா கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஸ்ட்ரெயிட் அப்படிம்பாங்க. ஸ்ட்ரெயிட்னா நிலப்பகுதி இருக்குன்னா அந்த நிலப்பகுதிக்கு குறுக்க நீர் ஓடுதுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரெயிட்னு அர்த்தம். மிகப்பெரிய ஆப்பிரிக்க கண்டம் நீரினால்
பிளக்கப்படும் அப்படிங்கிறது. ஸோ முழுக்க நீர் மூடி இருக்கும். ஒரு ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு நடுவில் ஸ்ட்ரெயிட் வில் பி ஃபார்ம்ட் அப்படிங்கிறார். நீர் மூடி இருக்கும் அப்படி கம்ப்ளீட்டாக அந்த இடத்த அப்படின்ட்டு. ஒரு கப்பல் போகலாம், அதுக்கு பேர் ஸ்ட்ரெயிட் அப்படிம்பாங்க. இந்த பார்க் ஸ்ட்ரெயிட்னு எல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கூலில் நம்ம மேப் வரையும்போது படித்தோம். அது போல் அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் அது ஒன்று உருவாயிரும் அப்படிங்கிறார். சேனல் கட்டிங் த்ரூ, சரிங்களா? அது பேர் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வேறு என்ன, அடுத்த ஒரு வார்த்தை கேட்குறாங்க. ஒரு சில உங்களுடைய குறிப்புகள் வந்து நடக்காமல் போகிறதுக்கு உண்டான இது இருக்குல்லன்னா, முன்னாடி சொன்னார் இல்லையா, 20-30 வருஷம் தப்பாக கணிச்சு வச்சுருக்காங்க நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்துலன்னா, அது ஒன்று. இன்னொன்று, டாக்டர் வந்து என்ன கேட்குறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்பொழுது ஒன்று ஆஸ்ட்ரம், பயப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சாக தான் போகிறீங்க. ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாரு. நடக்க தான் போகுது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. பட் என்னென்னா, ஒரு கிரக மாறுதல்கள்னால பல நிகழ்வுகள் நடக்கும், பல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்க, இப்படி தான் புரிஞ்சுக்கணும். பல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த மல்டிபிள் பாசிபிலிட்டிஸில் ஒரு பாசிபிலிட்டி தான் பார்த்து நான் என்னுடைய பாடல்களை எழுதியிருக்கேன், எதிர்கால கணிப்பு அப்படிங்கிறத குறிச்சிருக்கேன். மாறி கூட நடக்கலாமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும்பொழுது டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால தான் உங்களுடைய கணிப்புகள் வந்து ஒரு சில நேரங்களில் நடக்காமல் மாறி போகிறதுக்கு உண்டான காரணங்களான ஆமாம் அப்படிங்கிறார். அப்போது அழிவுங்கிறது ஏற்படும், ஆனால் அது எந்த அளவுக்கு நடக்கும், எப்படி நடக்கும், நான் சொன்னதே நடக்குங்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இல்லை மாறா ஏதாவது ஒன்று நடக்கலாம் அப்படின்னு கேட்டால் நடக்கலாம். இப்போ இந்த மாறா நடக்கணும்னா அதற்கு ஒரே வழி இருக்குது. இந்த ஒன்று நடந்தால் மாறா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. என்ன, மக்களினுடைய மனோநிலை உயர்ந்த மனோநிலையாக மாறணையா. இதை தவிர பெருசாக ஒரு மாறுதல் நடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மக்கள் நல்ல ஒரு ஹையர் லெவலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு நல்ல ஒரு மாறுதல் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இதை சொல்லும் பொழுது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மக்கள் வந்து அடுத்த ஒரு சமுதாயத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு கூட்டம் இருக்குமா அப்படின்னோடனே ஒரு கடுப்பான ஒரு அப்படிங்கிற மாதிரி இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, சமுதாயத்தை உண்டு பண்ணுற அளவுக்கே ஒரு சமுதாயமே இருக்காதுடா அப்படின்ட்டார் அவர். சிவிலைசேஷன் பில்டு பண்ணுறதுக்கே ஒரு சிவிலைசேஷனே இருக்காது. உனக்கு தெரியும், இப்போது எல்லாரும் சேர்த்து, இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு எல்லாம் தெரியும். யாருக்கிட்ட சொல்லி கொடுக்கறது? இன்னொரு 2-3 பேர் எங்கிட்ட இருக்கிறாங்கன்னா என்ன இதை வச்சு என்ன சமுதாயத்தை உண்டு பண்ணுறது? புரியுதுங்களா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி? இது போல் சொற்பமான ஆட்கள் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. இந்த இருக்கிறவனை வச்சு இன்னொரு சமுதாயத்தை எப்படி உண்டு பண்ணணும்? சமுதாயத்தை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு சமுதாயம் வேணும். அவ்வளவே இருக்க மாட்டீங்கடா எல்லாரும் அப்படின்ட்டார் அவர். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சூழல். இப்போ டாக்டர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஏலியன்ஸ் எல்லாம் சொல்கிறீங்களே, இந்த ஏலியன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னா, பாசிபிலிட்டி உண்டு. எப்படின்னா, அவங்க வந்து நீங்கள் ஒரு பேரழிவுக்கு வந்து நீங்கள் ஒரு வித்தா அமைகிறீங்க, இயற்கையான நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த மனோநிலையை வந்து நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க உங்களுடைய ஏதோ ஒரு வழியில் உங்களை காண்டாக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து உயர்ந்த ஒரு மனோநிலை அடைவதற்கு அவர்கள் வந்து எல்லா வகையிலையும் உதவி செய்வாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. சொல்லப்போனால் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்கன்னு கூட பாருங்களேன். ஆனால் இது இயற்கையாக நடக்கிறது, அழிவெல்லாம் அவங்க ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது இயற்கையாக நடக்கிறது. மக்களை வந்து அதற்கு தயார்படுத்தி கொள்றதும் அந்த ஒரு உயர்ந்த மனோநிலை அடைகிறதுக்கும் பொருள் சுகத்திலிருந்து மீண்டு மேலே வர்றதுக்குண்டான வழி எல்லாமே அவர்கள் செய்து கொடுப்பார்கள். அதெல்லாம் ஓகே. பட் ஆர்டிஃபிஷியலாக ஒரு இறப்பணி உண்டு பண்ணுறதில்ல, ஒரு இடத்துல குண்டு போடுறான், அது எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தான். போர் ரொம்ப நொய்னு குறுக்க வர மாட்டாங்க. ஆனால் மாஸ் மர்டர்ஸ், பெரிய பெரிய அழிவுகள் உண்டு பண்ணுறாங்க, அணுகுண்டு மாதிரி எல்லாம் போடுறாங்க. அந்த நேரத்தில் ஊரில் இறங்குவான். ஏன் இறங்குறான் அப்படின்னு கேட்டால், இது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி. இங்கே ஒரு குண்டு வெடிக்குது அப்படின்னு சொன்னால் இதனுடைய அதிர்வலைகள் இந்த அண்டத்தில் சம்மந்தமில்லாத ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் முதல் கொண்டு போய் பாதிக்கும். அவன் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருப்பான். இங்கே நடக்கிற ஒரு மாறுதல் அவனை போய் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பாதிக்கும். அதுக்கு அவன் தயாராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். நீ அனாவசியமான ஒரு பேரழிவு உண்டு பண்ணுற அப்படின்னு சொன்னால் அப்போ அவன் உள்ளே இறங்குவான். அவன் உள்ளே இறங்கி என்ன பண்ணுவான், இதை தடுக்கிறதுக்கு உண்டான நிறுத்துறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அவர்கள் பார்ப்பார்கள். ஸோ அதற்கு மீறி அவங்க வந்து பெருசாக ஒன்றும் இது பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அண்டு இதை சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக அவங்க ஒரு வார்த்தை கேட்குறாங்க. இந்த எலனா அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க போவாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, ஒரு 3 மாதம் இருக்க சொல்லு அப்படின்ட்டு. இந்த அம்மா வந்து இல்லை கஷ்டம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த புக்கு பப்ளிஷ் பண்ணுறது, சீக்கிரமாக புக் பப்ளிஷ் பண்ணுன்னா, இல்லை இங்கே மாதிரி புக் பப்ளிஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும்ட்டு. பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிற அட்டிச்சு சொல்கிறார். பப்ளிஷ் ஆகும், அவ்வளோதான். அடுத்து ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே இந்த புக் பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிறார் அவர். எல்லாம் நடக்கும், கவலைப்படாத,
அடுத்து பிரெண்டான்னு ஒருத்தவங்க தானாகவே வருவாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரையன் தானே அவங்க பேருன்னா, இந்த மாதிரி இருந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை பிரையன் யாரும் இல்லை, ஆனால் பிரெண்டான்னு ஒருத்தவங்க என் கூட ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு மியூசிக் ஸ்டூடெண்ட்டு. அந்த பொண்ணு அவங்க தான் அவங்க வருவாங்க. அவங்க மூலமாக நம்ம எல்லா டேட்டாவையும் உனக்கு பாஸ் பண்ணுறேன். இது மக்களுக்கு போய் சென்றே சேர வேண்டும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். சீக்கிரம் அது வந்து வெளியே முடிஞ்ச அளவுக்கு பரப்புங்க. என்னன்னா டாக்டர் கேட்குறாங்க, இது எத்தனை பேர் கேட்க போகிறாங்க? தெரியறவங்களுக்கு இது தெரியும், அவ்வளோதான். அது போதும். அவங்க வந்து என்ன பண்ணணுமோ தயாராக இருக்கணுமோ. அழிவு வந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் இருப்பாங்க. தயாராக பாதுகாத்து என்ன பண்ணணுமோ அது பண்ணுறதுக்கும் தயாராக இருப்பாங்க. நம்பாதவன் கவனிக்காதவன் அவனெல்லாம் விட்டுரு. யாருக்கு சென்று சேரணுமோ அது சென்று சேரும். அது போதும். நீ சொல்கிறது உன்னுடைய வேலை, சொல்லு, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கு உண்டான செய்தி. ஸோ 2100க்குள்ளே இது போலெல்லாம் காலம் நடக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அது பாருங்களேன், இன்றைக்கி இன்டர்நெட் ஓப்பன் பண்ணால் எத்தனையோ ஆன்மீக சம்மந்தமான செய்திகள் வருது. அதுவும் வந்து உலக மாற்றம் வருது, சத்தியுகம் பிறக்க போகுது, ஞானியர்கள் வரப்போகிறாங்க, சித்தர்கள் வரப்போகிறாங்க. இது மாதிரி நிறைய பேசிகிட்டே இருக்கும் இல்லையா? இதை அறிஞ்சோ அறியாமையோ செவிவழி செய்தியாகவோ யாரோ ஒருத்தர் ஓலைச்சுவடியில் பார்த்தங்க, இல்லை அங்கே படித்தங்க இங்கே படித்தங்க, ப்ரூஃப் காட்டுனா காட்ட முடியாது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த செய்தி வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. இதை பொய்ன்னு சொல்கிறவன் சொல்லிகிட்டே இருந்தாலும் கூட இது இப்படி நடக்க போகுதுன்னு சொல்கிறவன் இருந்துக்கிட்டே இருக்கான். அதனோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே போயிட்டே இருக்கு. இதில் டேட்டா ஒருத்தர் ஒரு மாதிரி சொன்னாலுமே எடுத்து கலெக்ட் பண்ணி எதெல்லாம் காமனான ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதெல்லாம் காமனான ஃபீச்சராக இருக்கும். புதிய யுகம் பிறக்க போகுது, பேரழிவு வரப்போகுது, தயாராக இருங்க, இறை நாட்டத்தோடு இருங்க, உலக சுகத்தோடு இருக்காதீங்க, இதெல்லாம் காமனான வேர்ட்ஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அவருக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஞானி வருவார், இந்த தெய்வம் வருவார்னு யாரோ ஒரு உயர்ந்த ஒருத்தர் வருவார். அது அப்படி எடுத்துக்கலாமா? ஸோ இது எல்லாமே காமன் வேர்ட்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நாஸ்ட்ரடாமஸ் சொல்கிறதும் இயற்கையை இப்போ நம்ம சுற்றி நடக்கக்கூடியதும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இன்னும் பல லட்சம் பல ஆயிரம் வருடங்கள்லாம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது என்ன 2025 தானே, இன்னொரு 75 வருஷத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மொத்த உலகமும் சந்திக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் நடக்க தான் போகுது போல். நம்ம விருப்பமானு எனக்கு தெரியல, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ரைட். ஸோ இதே இன்றைக்கி உண்டான செய்தி. அண்ட் அடுத்து வந்து வரக்கூடியதில் இன்னும் நிறைய இருக்குது, அப்படி பார்த்துட்டே வரலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இவ்வளோ தூரம் வரும்னு எதிர்பார்க்கல. 27 நிமிஷம் பார்த்துருப்பீங்கன்னா ஒரு ஸ்டார் போட்டு விட்டு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். லைக் வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் தண்டபாணி. நன்றி.